வணக்கம். இப்போ வந்து பவர் பவர் ரீஸ்டோர் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து ரீசெட் புஷ் பட்டனுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக ரிலேவோட காமனையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரிலேயோட N1ல இருந்து அவுட் எடுத்து வந்து ரீசெட் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக இந்த வயரிங். அடுத்ததா வந்து ஒரு பேஸை வந்து லூப் பண்ணிட்டு ரிலேவோட காமன்ல இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வோல்டேஜ் வந்து ரீசெட் ஆயிடுச்சுனாலும் அப்போ அந்த நேரத்தில் வந்து கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆன்ல இருக்கிறது வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் வோல்டேஜ் வந்து நார்மல் வந்துருச்சுன்னா ரீசெட் பண்ணால் மட்டுமே இந்த லோடு கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். அடுத்ததாக வந்து ஒரு யூபிஎஸ் பவர் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து இன்புட் கொடுத்துருங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து R2 ரிலேவோட 12 வோல்ட் ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து அதோட NOவை எடுத்து வந்து சைரனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. சைரனுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட நியூட்ரலை வந்து டேரெக்டாக வந்து யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரிலேக்கும் கான்டாக்டர் வந்து நியூட்ரலை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து 12 வோல்ட் டிசி பவர் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சுக்கோங்க. அதை 230 வோல்ட்டை ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சு ஒரு 12 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அதை வந்து ரிலே 1 அதோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரிலேயோட 12 வோல்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதுக்கு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்பிஎஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கான்டாக்டர் வந்து லோடில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா அப்போ 12 வோல்ட் டிசி பவர் வந்து ரிலே என்சி வழியாக வந்து செகண்ட் ரிலே வந்து ஆன் பண்ணிடும். அப்போ அந்த நேரத்தில் வந்து NO வந்து என்சி ஆகி சைரன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ரிலே ரீசெட் பண்ணும்போது இந்த ரிலே வந்து நார்மலாக ஆன் ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் இருக்கிற என்சி வந்து NO மாறிடும். இந்த ரிலே ஆன் ஆனோடனே என்சியில் இருக்கிற பவர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ரிலே வந்து ஆஃப் ஆயிரும். ரிலே வந்து என்சியில் இருக்கும்போது நார்மல் ஓப்பனுக்கு வந்துடும். இந்த வயரிங் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஆஃப் ஆன் ஆச்சுனாலும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலும் பவர் கட் ஆனாலும் இந்த அலாரம் அடிக்கும். அதுக்கான வயரிங் இது. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இப்போ வந்து பவர் ரீஸ்டோர் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு லோடுக்காக ஒரு மேக்னைட் கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 12 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 230 வோல்ட் பசர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு செலக்ட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த செலக்ட் சுவிட்ச் எதுக்குன்னா லோடை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பேட்டரி சோர்ஸுக்காக, செகண்டரி சோர்ஸுக்காக. இது இந்த NO புஷ் பட்டன் எதுக்குன்னா அலாரம் வந்துச்சுன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக. இப்போ கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து கான்டாக்டருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்ல வந்து லோடுக்காக டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலே, கான்டாக்டர், பஸ்ஸரு, எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ரிலேவோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து
கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ரிலேக்கும் கான்டாக்டருக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பசருக்கும் எஸ்எபிஎஸ்க்கும் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ், அப்பனா ரெண்டாவது சோர்ஸ். நான் இப்போ வந்து இது வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த ரிலேக்கும் கான்டாக்டருக்கும் வந்து அவுட்புட்ல பிரேக்கரோட அவுட்புட்ல இருந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பசருக்கும் எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து இன்புட்ல இருந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். ஒரு பேட்டரி பவர் இல்லாதனால நான் இன்புட்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்காக. பிரேக்கரோட இன்புட்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து இன்புட்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து பசருக்கு வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பசர்ல இருந்து ஒரு லூப் பண்ணிட்டு பசர்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம 230 வோல்ட் கொடுத்துட்டு 12 வோல்ட் வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பசருக்கும் எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து நான் இன்புட்ல இருந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கான்டாக்டருக்கும் ரிலேக்கு வந்து நான் அவுட்புட்ல இருந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இந்த ரிலே வந்து புஷ் பட்டன் போட்டிருக்கனால ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து ரிலேவோட A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக, ரிலேயை வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக ரிலே A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டனோட இன்புட்ல லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட NO பாயிண்ட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து பிரேக்கருக்கு வந்து பிரேக்கரோட இன்புட்ல வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்எம்பிஎஸ்ல இருந்து பிளஸ் எடுத்துக்கிறேன். எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஒரு 12 வோல்ட் பிளஸ் எடுத்துட்டு வந்து ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன் பாயிண்ட் வந்து ரிலேவோட NC பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேவோட NC பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து 12 வோல்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. 12 வோல்ட்
மைனஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 0 வோல்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து வந்து 12 வோல்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. 12 வோல்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து 12 வோல்ட் ரிலேவோட NO பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பசருக்கு வந்து நான் இன்புட்ல ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பசர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் கனெக்ட் பண்ணோன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அலாரம் அடிக்குது. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கு. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா திரும்பி கரண்ட் வந்து நார்மலுக்கு வந்துச்சுன்னா ரீசெட் பண்ணா தான் அலாரம் போகும். Thank you for watching video.